ஒரு காலத்தில் குரங்கும் பூனையும் நல்ல நண்பர்கள். அவர்கள் ஒன்றாக விளையாடி தங்கள் நாட்களை கழித்து வந்தனர். ஒரு நாள் ஒரு வீட்டில் சுவையான நல்ல மணம் கொண்ட உணவு நெருப்பின் அருகில் ஒரு தட்டில் வைக்கப்பட்டிருந்ததை குரங்கும் பூனையும் பார்த்தனர். குரங்கின் வாயில் நீர் வடிந்தது. அந்த உணவு மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஆனால் உணவு நெருப்புக்கு அருகில் இருக்கிறது. நான் என்னை எரித்துக் கொள்ள விரும்பவில்லை. புத்திசாலி குரங்கு ஒரு திட்டத்தை யோசித்தது. குரங்கு பூனையிடம், நீங்கள் மிகவும் புத்திசாலி மற்றும் விரைவானவர். உணவை நெருப்பிலிருந்து வெளியே எடுக்க உங்களால் மட்டுமே முடியும். நீங்கள் உணவை எடுத்து வாருங்கள். யாரும் வராதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறியது. குரங்கின் வார்த்தைகளை கேட்டு பூனை சரி என்று ஒப்புக்கொண்டது. உணவை எடுக்க பூனை தன் பாதத்தை கவனமாக நீட்டியது. ஆனால் நெருப்பு மிகவும் சூடாக இருந்தது. பூனையின் பாதம் சுட்டது. பூனை வலியால் கத்தியது. இதற்கிடையில் குரங்கு பூனை வெளியே எடுத்த உணவை விரைவாக பிடுங்கி அனைத்தையும் சாப்பிட்டது. பாவம், பூனைக்கு எதுவும் இல்லை. பூனை கோபமடைந்து குரங்கு தன்னை ஏமாற்றியதை உணர்ந்தது. கதையின் நீதி: மற்றவர்கள் உங்களை அவர்களின் நலனுக்காக பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். நீங்கள் செயல்படும் முன் கவனமாக சிந்தியுங்கள்.